இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது. நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். பெரிய ஹீரோவா இருக்கட்டும், கமலே இறங்கிட்டாரு, நல்ல நடிகர். விக்ரம் படம் பாருங்க, எத்தனை ஃபைட்டு, துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு. எந்த வருஷத்து துப்பாக்கி, இந்த வருஷத்து துப்பாக்கி, இனி வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமலஹாசன். அப்போ ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகளை தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு. அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க. சின்னக்கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள், இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள். கதையின் நோக்கம் அதை சரியா ஜனங்கள் கொண்டு போய், ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தா அப்படி காட்டுறாங்களே, நம்ம ஊர்ல 10 பெரிய மனுஷங்க வர்றாரு, ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம வாழ்வியல்ல நிறைய கதைகள் இருக்கு, எக்கச்சக்க. நம்ம குடும்பத்தை நினைச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன கஷ்டப்படுறோம், எப்படி பண்றோம், வெளியில எப்படி நம்ம பந்தாவா நடந்துக்கிறோம், இதே ஒரு கதை, அருமையான கதை. எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன். அது என்னன்னா, நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க.